நிச்சயமாக பவித்ரா, இதுவரை உலகத்திலே இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குமா என்பதை கேள்விப்படாத வகையில் தான் இருக்கிறது. அப்படி ஒரு ஊழல் அமெரிக்காவிலே நடைபெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்காவிலே வயதானவர்கள், பென்ஷன்தாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கெல்லாம் மருத்துவம், பொருளாதார ரீதியாக சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற வகையிலே சமூக பாதுகாப்பு உதவித்தொகை, அதாவது சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் என்ற வகையிலே ஒரு தொகை வழங்குகிறார்கள். கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரும். அதாவது $1800 கொடுக்கிறார்கள். மாதந்தோறும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். இதற்கு பல ட்ரில்லியன் டாலர்களை அமெரிக்க கிட்டத்தட்ட 40-60% அமெரிக்க ஒட்டுமொத்த வருவாயில் பட்ஜெட்டிலே இதற்காக தான் செலவிடப்படுகிறது. சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்காக தான் செலவிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையால் தற்போது ஒரு 360 வயதுடைய ஒருவர் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவருக்கு இந்த தொகை பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 360 வயது. இது யாரும் கேள்விப்படாத ஒரு மனிதர். அவர் எங்கிருக்கிறார் என்ற அடையாளமும் இல்லை, எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஒரு 360 வயதுடைய நபர் ஒருவருக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டி தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இலான் மாஸ்க், அதாவது அந்த இலான் மாஸ்க் வந்து அந்த அரசு மேம்பாட்டு திறன் அமைச்சகத்துடைய தலைவராக வந்த பிறகு அவர் இந்த ஊழலை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த 360 வயது மட்டுமல்ல, 240 249 வயதிலே ஒருவர் வாழ்கிறார். 220 229 வயதிலே 1039 பேர், 210 219 வயதிலே 866 பேர், 200 280 வயதிலே 879 என 2785 பேர், 200 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் 2785 பேர். அதே போன்று 150 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் 14,73,419 பேர். இதுவரை உலக அளவிலே ஜப்பானை சேர்ந்த 119 வயது தாத்தா ஒருவர் தான் உலகின் வயதானவர் என சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அமெரிக்காவிலே 360 வயதுடைய ஒருவர் வாழ்கிறார். 200 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து 785 பேர் இருக்கிறார்கள். 150 வயதுக்கு மேல் உள்ளவர் என்று பார்த்தால் 14,73,419 பேர். 100 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் என்று பார்த்தால் 2.2 கோடி பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது பாருங்கள். இந்த ஊழல் தற்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது மிக பொன்சி ஸ்கேம் என்று கூறுவார்கள். அதாவது இந்த பொன்சி ஸ்கேம் என்றது பணத்தை வாங்கி கொண்டு மீதி கொடுக்காமல் புதிதாக ஆட்களை சேர்த்து அவர்கள் கொடுக்கும் பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு வட்டி கொடுத்து ஏமாற்றியது அமெரிக்காவிலே மிக பெரிய அளவிலே பேசப்பட்ட ஊழல்கள். வாட்டர்கேட் ஊழல் போன்று இது ஒரு மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் இது என்று இலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பதிவிலே போட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் கடந்த பிப்ரவரி மாதமே இதை கண்டுபிடித்து விட்டார். ஆனால் இது பெரிதளவு பேசப்படாமல் இருந்தது. தற்போது நம் கண்களிலே பற்றி இந்த செய்தியை தற்போது நாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். தமிழ் ஊடகங்களுக்கு முதன்முறையாக எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக தற்போது நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக இதை தற்போது நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரண ஊழல் அல்ல. ஏனென்றால் ஒரு மனிதருக்கு 1.5 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் கொடுத்து வருகிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு பேர் என்ற கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு 1.5 லட்சம் ரூபாய் மாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அந்த 360 வயது உள்ளவர் எப்படி இருந்திருப்பார் என்ற பாருங்க. 360 வயது உள்ளவருக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பெரிய இது என்றால் இந்த துறையில் தான் தற்போது இதை நிர்வகிக்கின்ற துறை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சோசியல் அட்மினிஸ்ட்ரேஷன், SSA என்று கூறுகிறார்கள். இவர்கள் தான் நிர்வகித்து வருகிறார். இதிலிருந்தான் தற்போது இலான் மாஸ்க் தேவையின்றி பணிபுரிவல் 7000 பேரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கிறார். பரிந்துரை செய்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். தற்போது இந்த துறையிலே ஒரு முறை பதிவு செய்து விட்டால் உங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்து கொண்டிருக்குமாம். அதை நம்ம ஊரில் இந்த ஆதார் கார்டுக்கு 10 முறை 15 முறை நம்மளை தொந்தரவு செய்து வெரிஃபை செய்யுங்கள், சரிபார்ப்பு என்ற வகையிலே அடைகழிக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே எல்லா வசதிகள் இருந்தும் அதை சரிபார்ப்பதற்கு ஒரு சரியான திட்டம் இல்லை என்பதுதான் பல கேள்விகள் எழுப்பது மட்டுமில்லாமல் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஒரு சேர கொடுக்கிறது என்பார்கள். அப்படிதான் கொடுத்திருக்கிறது. அதுவும் 360 வயதுடைய ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே எங்க அவரை யாருமே பார்த்ததும் இல்லை. அந்த யார் பேருக்கு சென்று கொண்டிருக்க என்பதும் முழுமையாக இல்லை. தற்போது இலான் மஸ்க் தலைமையிலான அந்த அரசு திறன் மேம்பாட்டுத்துறை அவர்கள் தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை இலான் மஸ்கே வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தற்போது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் இந்த தவறு செய்தவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து கட்டாயம் தண்டிப்பேன் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ட்ரம்புடைய நடவடிக்கை குறித்து ஒரு பக்கம் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இது போன்ற ஊழலை கண்டுபிடித்து ஊழல் செய்தவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வேலையை ட்ரம்பும் இலான் மஸ்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு கூட்டமும் தற்போது அதிகரித்துக் கொண்டே ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்க என்பதுதான் இந்த செய்தியின் மூலம் தெரிகிறது. எனவே மிகப்பெரிய ஊழலாக இதுவரை உலகம் பார்த்திராத ஊழல் என்பார்களே அது இங்கு நடந்திருக்கிறது என்றால் 360 வயதுடைய ஒருவர் நாம் நம்ம ஊரிலே பார்த்திருக்கிறோம்.
சாலையே போடாமல் சாலை இருந்ததாக ரோடு போட்ட இதெல்லாம் உண்டு. சாலை கிராமமே இல்லாத கிராமத்திற்கு சாலை போட்டு சம்பாதித்தவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் 360 வயது ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கா என்று பல ஆண்டுகளாக, எத்தனை ஆண்டுகள் என்பது குறித்து முழுமையான தகவல் இல்லை, ஆனால் பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு 100 வயதுக்கு மேல் இருக்கிறார்கள் என தொடர்ந்து இந்த ஊக்கத்தொகை 1.5 லட்சம் ரூபாய் மாதம் கொடுத்து கொண்டிருக்காங்க என்பது மிகப்பெரிய ஊழலாக இருக்கும். யார் எப்படி என்பது குறித்தெல்லாம், அந்த வலைப்பின்னலில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தற்போது தோண்டி துருவ ஆரம்பித்திருக்கிறார்கள். விரைவில் கைது படலம் தொடங்கும் எனவும் அங்கிருந்து வரும் அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. பவித்ரா.